என்ன பாட்டி புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க? எப்படி? அது ஒரு மாசு காட்சிக்காக தேவைப்பட்டுச்சு. அதே என் பேரனோட கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டேன். பாட்டி உண்மையாவே இது உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அம்மாச்சி, நீங்க மட்டும் உதவி பண்ணலனா நான் கண்டிப்பா பரீட்சை எழுதுறதுக்கு மாமா சம்மதம் சொல்லிருக்கவே மாட்டாங்க. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அம்மாச்சி. பாரு, இந்த உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயம்னா அது இந்த வீட்ல உள்ளவங்க படிப்புக்கு சப்போர்ட் பண்றதுதான். ஆனா அதையே நான் நடத்தி காட்டியிருக்கேனே. என் மகன் வாயாலேயே நீ டாக்டருக்கு படிக்க பரீட்சை எழுதலாம்னு சொல்ல வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தாமா இருக்கு. அதனால ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. பாட்டி படிப்பு விஷயத்துல தமிழ் எவ்வளவு கெட்டிக்காரின்னு நமக்கு தெரியாதா? அதெல்லாம் அவன் நல்லா படிச்சிருவா. சரி சரி. அப்புறம் இன்னும் 2 நாள்ல விசேஷம் வருதே. உன் புருஷனுக்கு நீ என்ன செய்யலான்னு இருக்க? விசேஷமா? என்ன விசேஷம் பாட்டி? ஏண்டி, இவளுக்கு என்ன விசேஷம்னு தெரியல, நீயுமா அதை என்னன்னு தெரியாம இருக்க? அவரோட பிறந்த நாள். அதேதான் அதேதான். மவள தெரியாதுன்னு மட்டும் சொல்லி இருந்த 2 முழிய நொடி கையில கொடுத்திருப்பேன். இன்னும் 2 நாள்ல என் பேரனுக்கு பிறந்த நாள் வருதுடி. அவன் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பரிசை கொடுத்து அவன் மனசுல இடம் பிடிக்கிற வழிய பாருடி. சரிங்க அம்மாச்சி. வரட்டா? பாய் பாய். தமிழ், சேது ஐயா பிறந்த நாள் வருதான். அதுக்கு நீ என்ன பரிசு கொடுக்க போற? தெரியலக்கா, இனிமேதான் யோசிக்கணும். தமிழ், நீ கொடுக்க போற பரிசு யார் பார்த்தாலும் அசந்து போயிரணும். அப்படி ஒரு பரிசா கொடு என்ன? சரிங்கக்கா.